மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் சொல்லப்படுது. ரெண்டு பேருக்குமே உயிர் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்துல சஞ்சரிக்கிறாங்க. சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் பெற்றனர். இந்த வரத்தினாலதான் ஒரு வருஷத்துல 4 முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில விழாத மாதிரி தடுக்கும் வரத்தை கொடுத்தார். இதுவே கிரகணம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. அமிர்தம் சாப்பிட்டால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் அப்படின்றத உணர்ந்து தேவர்களும் அசுரர்களும் மேருமலைய மத்தாக்கி வாசுகி பாம்ப கயிறாக்கி பார்க்கடலை கடையிறாங்க. அப்போ அமிர்தம் வெளிப்பட்டது. அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வது என்பதே ஒப்பந்தம். ஆனால் அசுரர்கள் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டம் என்பதனை உணர்ந்த தேவர்கள் விஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்தார். அமிர்த கலசத்தை தன்வந்திரியோட கையிலிருந்து வாங்கி கொண்டார் மோகினி. அவரோட அழகுல மயங்கி அசுரர்களும் மோகினியே அனைவருக்கும் பரிமாறட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்களும் இதை ஒப்புக்கொண்டாங்க. யாருக்கு முதல்ல அமிர்தத்தை கொடுக்கறது அப்படின்ற பிரச்சனை வந்துச்சு. மேலே தெளிவாக இருக்கிற நீரை தேவர்களுக்கும் அடியில கலங்கி இருக்கிற திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுக்கிறது அப்படின்னு முடிவாயிற்று. முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டுச்சு. காஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு மோகினியின் வருகையும் அமிர்தம் பரிமாறுவதிலும் ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு எங்கே நமக்கு அமிர்தம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைச்சு தேவர்கள் வரிசையில அமர்ந்தான். இத சூரியனும் சந்திரனும் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே மோகினி கிட்ட ஸ்வர்பானு அமிர்தத்தை வாங்கி உண்டு விட்டார். ஸ்வர்பானு மாறுவேடத்தில் வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியும். ஆனால் தெரிந்தே அவரும் அமிர்தத்தை கொடுத்து விட்டார். இதை அறிந்த சூரியனும் சந்திரனும் உடனே மோகினியிடம் சென்று நடந்ததை கூறவே மகாவிஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் ஸ்வர்பானோட தலையில ஓங்கி அடிக்கிறாரு. தலை வேறு முண்டம் வேறு என இரு கூறாயிற்று. அமிர்தம் உண்ட காரணத்தினால உயிர் போகல. ஒப்பந்தத்தை மீறியதுனால அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது அப்படின்னு மோகினி சொல்றாங்க. ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் எல்லாரும் ஸ்வர்பானுவால தான் நமக்கு அமிர்தம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு ஸ்வர்பானுவை தங்களோட குலத்தில இருந்தே விலக்கி வைக்கிறாங்க. இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்ல, தலை இருந்தும் உடல் இல்ல அப்படின்னு ஸ்வர்பானு 2 உருவங்களா இருக்கிறாரு. ஸ்வர்பானு பிரம்மனிடம் முறையிடுறார். மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் அப்படின்னு பிரம்மனு சொல்றாரு. உடனே விஷ்ணுவை வணங்கி ஸ்வர்பானு பிராய்ச்சிதம் கேட்கிறாரு. விஷ்ணுவும் பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார். அதே போல பாம்பு தலையை மனித உடலோடு பொருத்தினார். மனித தலையும் பாம்பு உடலும் கூடிய ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியது கேது எனவும் அழைக்கப்பட்டது. அதனால 2 பேருக்குமே உயிர் ஒண்ணுதான். 2 பேருமே நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்துல சஞ்சரிக்கும்படி அருள்பாலித்தார். திரேதாயுதத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன். அப்பொழுது உங்களோட சக்தியால ராகு கோதண்டமாகவும் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள். அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொல்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள். அப்பொழுது உங்கள் பாவம் தொலையும் என்றார். நீங்கள் வித்தியாசமாக தெரிவதற்காக கிரகங்களைப் போல இல்லாம வான்வெளியில அப்பிரதர்ஷனமாக வலமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் அப்படின்னு வாக்களிக்கிறாரு ராமன். ஆனா ராகுவும் கேதுவும் தங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் சூரியனும் சந்திரனும் அவங்கள பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மன் கிட்ட பல ஆண்டுகள் தவம் இருந்து வரம் கேட்கிறாங்க. அந்த வரத்தின்படி ஒரு ஆண்டுல 4 முறை சூரிய சந்திரர்களின் பார்வையானது பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்தார் பிரம்மன். இதுவே கிரகணம் எனவும் சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் அப்படின்னு இன்றைக்கும் கதைகள் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு.